வெல்கம், திஸ் இஸ் ஐஷு. இன்றைக்கி நம்ம கருத்துடே சீரீஸில் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுகு. கருத்துடே சீரீஸ் இன் வாட்டர். எதுக்கு நமக்கு வாட்டர் இம்பார்ட்டன்ட்? 8 to 10 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எதுக்கு நம்ம டெய்லியும் குடிக்கணும்? நம்ம உடம்புல 60% ஆஃப் காம்போசிஷன் வாட்டரால் தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 60%யும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்டர்னல் பேலன்ஸ்க்காக, நம்மளோட இன்டர்னல் பேலன்ஸ்னால ஃப்ளூயிட் காம்போசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்டர் நெசசரி. ஸோ அந்த இன்டர்னல் காம்போசிஷன் குறையிறப்ப நமக்கு டீஹைட்ரேஷன் வரும். டீஹைட்ரேஷனை தாண்டி இது இந்த காம்போசிஷன்றது அடல்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லைக் இன்ஃபேண்ட்டுக்கு நியூ பேபிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அப்ராக்சிமேட்லி சொல்லணுன்னா 60 to 70% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்றது கரெக்டாக டைஜஸ்ட் ஆகணுன்னாலும், கான்ஸ்டிபேஷன், கேஸு, அசிடிட்டி வராமல் இருக்கணுன்னாலும் நம்ம வாட்டர் ரொம்ப முக்கியம். நம்மளோட கேஸ்ட்ரிக் டைஜஷன் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்னிக்கு ஒரு நேச்சுரல் க்ளீனிங் ஏஜெண்ட்டாக நம்மளோட வாட்டர் தான் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்குது. ஸோ டெய்லியுமே தண்ணி குடித்தா வேஸ்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் யூரின் மூலயமா வெளியே போகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெளியே அவுட்லெட் போகுதோ அந்தளவுக்கு நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டரும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கின் க்ளோயிங், ஹேருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியராக இருக்கும். நம்ம காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸோ க்ரீம்லேயோ இல்லை, நம்ம வாட்டர் எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின் க்ளோயிங்கும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்டை தாண்டி ஒரு வேல்யூபிளான விஷயம் நம்ம கூடவே இருக்கிறது வாட்டர். ஸோ வாட்டருக்கு ரொம்ப நெசசிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வெயிட் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம கரெக்டான வாட்டரால் எடுத்துக்கிறச்சே நமக்கு வெயிட் கண்ட்ரோல் ஆகும். பசி, கிரேவிங்ஸ், எக்ஸஸ் கிரேவிங்ஸ் எல்லாம் நமக்கு வரும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபாஸ்டிங் கடையை பார்க்குறோம், இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்க்குறோம். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்க்கும்போது எக்ஸஸ் கிரேவிங்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நம்மளோட வாட்டர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் குடித்தா பசி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாட்டர் கம்மியானால் நமக்கு என்ன ஆகும்? டீஹைட்ரேஷன் ஆகும், நமக்கு டயர்டாக ஃபீல் ஆகும், ஹெட்டேக் வரும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அதெல்லாம் நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீர் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லியும் 8 to 10 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி, உங்கள் மைண்ட், உங்களோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப க்ளோவாக, கிளியராக, கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் ஐஷு. இது யோகா பைட்ஸ். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாட்டா.